தமிழக வெற்றி கழகம் செய்த முதல் பெரிய சம்பவம். சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நேத்து தலைமை தேர்தல் ஆணையம் தளபதியோட கட்சி சம்பந்தமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புல தளபதியோட கட்சி பேரு, அதுக்கப்புறம் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகளோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன், தலைமை கழக செயலாளர் ராஜசேகர், இணை கொள்கை பரப்பு செயலாளர் தஹீரா அப்படின்ட்டு கட்சி நிர்வாகிகளோட பெயர்கள் வெளிப்படையா அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த கட்சியோட பேரும் இந்த கட்சி தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்றதுனால யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா தலைமை தேர்தல் ஆணையத்துல தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அப்படி யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கல அப்படின்னா கட்சியோட பேர் அங்கீகரிக்கப்பட்டு கட்சியும் பதிவு செய்யப்படும். ஒருவேளை யாராவது ஆட்சேபனை தெரிவிச்சாங்க அப்படின்னா எதனால அவங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறத விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் கட்சி பதிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொதுவா ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சாங்க அப்படின்னா அந்த கட்சியோட பேரை பொது நோட்டீஸா வெளியிடுறது வழக்கம் தான். சோ அந்த நோட்டீஸை பார்த்து யாராவது ஆட்சேபனை இருந்தா தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் அறிவிப்பாங்க. சோ அந்த ரூல்ஸ் படி தான் இப்போ தளபதியோட கட்சிக்கும் இந்த நோட்டீஸ் வெளியில வந்திருக்கு. இப்போ தளபதி தேர்தல் ஆணையத்துல கட்சியோட பேரை அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யற வேலையில தீவிரமா இறங்கி இருக்காரு. இன்னொரு பக்கம் தளபதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மற்ற அரசியல் கட்சிகள்ல இருக்கிற மாதிரி மாவட்ட அணி, நகர அணி, ஊரக அணி அப்படின்னு எல்லா மாவட்டங்கள்லயுமே அணிகளை உருவாக்கிட்டாரு. அதே மாதிரி மகளிர் அணி, வழக்கறிஞர்கள் அணி, சமூக வலைதள அணி அப்படின்னு ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையான உரிய எல்லா கட்டமைப்புகளையும் தளபதி பாத்தீங்கன்னா ஏற்கனவே உருவாக்கிட்டாரு. சோ அதனால ஒரு பெரிய சம்பவத்தை தளபதி செஞ்சே முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.